திருப்பரங்குன்றத்துல வந்து விடுதலை சிறுத்தைகள் திருப்பரங்குன்ற விவகாரத்துக்காக நடக்குது. அதுல பேசுற திருமாவளவன் என்ன சொல்றாருன்னா, நேத்து கட்சி தொடங்குன தம்பி வந்து திமுகவ தீய சக்தின்னு சொல்றாரு. அவர் வந்து பாஜக பெற்றெடுத்த குழந்தைன்னு கடுமையா விமர்சிக்கிறாரு. அவர் எப்படி உங்க கூட்டணியை நோக்கி வருவாரு? இது ஒரு முக்கியமான கேள்வி. அண்ணன் முனைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் மீது மிகுந்த அன்பும் மரியாதையும் இருக்கிறது. ஃபார் யுவர் கைண்ட் இன்ஃபர்மேஷன், நானும் அவரும் மனோன்மணியம் சுந்தரர் பல்கலைக்கழகத்தில் ஒரே நாளில் தான் முனைவர் பட்டத்தை பெற்றோம். அவர் குற்றவியல் கிரிமினாலஜி டிபார்ட்மெண்ட்ல வாங்குறார், நான் மேலாண்மை துறையில வாங்குறேன். அவர் எங்க ஊர்ல வந்து பேசுறாரு அப்படின்னா, நான் கல்லூரிக்கு விடுமுறை எடுத்துக்கொண்டெல்லாம் அவர் பேச்சை கேட்பதற்காக அங்க ஒரு பள்ளியிலே பேச வந்தார். அரசு பள்ளியில அவர் பேச வரான்னு சொன்னோடனே அதை போய் கேட்கறதுக்கு தான் நாங்கள் போனது உண்டு. ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக, அவருடைய அதிகாரத்திற்காக அவர் தொடர்ந்து களத்தில் இருக்கிறார் என்பதில் எங்களுக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை. இன்னும் சொல்ல போனால் ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு என்கின்ற முழக்கத்தை அவர் வைத்திருக்க வேண்டும். ஒடுக்கப்பட்ட மக்களிலிருந்து ஒருவர் முதல்வர் வேட்பாளராக வருவார் அப்படிங்கிறதுல வந்து அவருக்கு இந்த தகுதி இருப்பதா கூட நாங்கள்லாம் அப்ப பேசணும் உண்டு. ஆனா அண்ணல் அம்பேத்கருடைய பிள்ளையாக இருக்க வேண்டிய அண்ணன் திருமாவளவன் அவர்கள் அறிவாலயத்தின் பிள்ளையாக மாறிவிட்டாரோ என்கின்ற ஒரு குழப்பம் தான் இங்க மிஞ்சுது. அவர் யாருக்காக பேச வேண்டுமோ அவர்களுக்காக பேசாமல் வேறு ஒருவருக்கு வாயாக இருப்பதைத்தான் நம்ம பார்க்க முடியும்.